الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا وحبيبنا محمد بن عبد الله وعلى آله وصحبه ومن تبعه بإحسان إلى يوم الدين. அன்பிற்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது சீரா நபி வரலாற்று தொடரின் 12வது பாடத்தில் இன்றைக்கு நாங்கள் சந்திக்கிறோம். மாதாந்தம் 3ஆம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற இந்த வகுப்பு இந்த மாதம் சென்ற 3ஆம் வாரம் நடந்து கொள்றதுக்கு கிடைக்கல என்பதனால் அதை இந்த வாரம் நடத்துகிறதாக நாங்கள் யோசித்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வரலாறை நாங்கள் தொடராக பார்த்து கொண்டு வரோம். நாங்கள் ஆரம்பத்திலேயே இன்னைக்கு நாங்கள் பேசினோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வரலாறை கட்டம் கட்டமாக ஒவ்வொரு கட்டத்திலும் முடியுமான அளவுக்கு அதனுடைய படிப்பினைகள், பாடங்கள், அதிலிருந்து விளங்குகிற சட்டங்கள், இது சம்பந்தப்பட்டவைகளை விளங்கி கொண்டு மெதுவாகவும் முடியுமான அளவுக்கு அதை தெளிவாகவும் விளங்குறதுக்கு முயற்சி பண்ணுறதாக அந்த பின்னணியில் இதுவரைக்கும் 11 பாடங்கள் அல்லது சீரா விளக்க வகுப்பு நடந்திருக்குது. அதில் கடைசியாக நாங்கள் மக்காவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தஅவா செஞ்ச காலத்தில் நுபுவத்துக்கு பின்னால் 7ஆம் ஆண்டிலிருந்து 10ஆம் ஆண்டு வரைக்குமான அந்த 3 வருடமாக மக்கத்தே முஷ்ரிக்குகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் அவங்களோட குடும்பத்தையும் ஊரை விட்டும் ஒதுக்கி ஊரோட அவங்க தொடர்பு வைக்காமல் தடை விதித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட குடும்பத்துக்கு நெருக்கடியை கொடுத்த அந்த சம்பவத்தை நாங்கள் கடைசியாக பார்த்தோம். அதில் நாங்கள் பார்த்தோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அவங்களோட குடும்பத்துக்கும் அந்த ஊரில் ஆதிக்கத்தில் இருந்த முஷ்ரிக்குகள் ஊரோட பொதுவான தொடர்புகள் என்றையும் வைத்துக்கொள்ளாமல், வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் ஒன்றோடையும் தொடர்புகளை வச்சுக்கொள்ளாமல் அவங்கள ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாங்க. அவங்களுக்கு ஒரு நெருக்கடியையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்துவதற்காக. இது வளமையாக தஅவாவுடைய களத்தில் இருக்கிற ஒன்றுதான். எதிரிகளோட ஆதிக்கம் இருக்கிற, அசத்தியத்தின் ஆதிக்கம் இருக்கிற ஒரு இடத்துல சத்தியத்தை சொல்றவங்களுக்கு எதிராக முடியுமான அளவுக்கு நெருக்கடிகளை கொடுப்பாங்க. அன்றைக்கு அந்த மக்காவில் அந்த முஷ்ரிக்குகளுக்கு இப்படித்தான் செய்ய ஏழுமா இருந்துச்சு, அதனால செஞ்சாங்க. இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம், அதிகாரம் உள்ளவங்க, அரசியல் ரீதியாக செல்வாக்குள்ளவங்க அமைச்சர்களையும் மந்திரிமாரையும் பிடிச்சி சத்தியத்தில் உள்ளவங்களுக்கு நெருக்கடி கொடுப்பாங்க. அவங்களுக்கு தொழில்கள் கிடைக்காம தொழில் வாய்ப்புகளை இல்லாமலாக்குவாங்க, அல்லது கஷ்டமான பிரதேசங்களில் தொழில் செய்கிறதுக்கு அவங்கள நிர்பந்திப்பாங்க. இப்படி அரசாங்க ரீதியிலான செல்வாக்கு இருந்தால் அவைகளை பயன்படுத்தி தொழில்களில் இருந்து அவங்களை நீக்கிறது, தொழில் வாய்ப்பை அவங்கள்ட்ட இருந்து தூரப்படுத்துறது, நெருக்கடிகளை கொடுக்கறது, இதெல்லாம் இன்றைக்கு நடக்கிறது. இது மாதிரி ஒன்று தான் அன்றைக்கு நடந்துச்சு. அன்றைக்கு அவங்களுக்கு அப்படித்தான் செய்ய ஏழுமா இருந்துச்சு, அதனால செஞ்சாங்க. அந்த சம்பவத்திட படிப்பினைகள், அது சம்பந்தமானவைகளை நாங்கள் கடைசியாக பார்த்தோம். அப்போ நாங்கள் கிட்டத்தட்ட நுபுவத்து 10ஆம் ஆண்டு வரைக்கும் உள்ள முக்கியமான சம்பவங்களை இதுவரைக்கும் பார்த்துட்டோம். நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபியா தெரிவு செய்யப்பட்டு 10 வருடங்கள் கிட்டத்தட்ட வரைக்குமான சம்பவங்களை நாங்கள் இதுவரைக்கும் பார்த்தோம். அதுக்கு பின்னால் உள்ள சம்பவங்களில் முக்கியமானது தான், அது ரசூலுல்லாவுக்கு நடக்காவிட்டாலும் கூட அந்த சம்பவங்களால் தஅவாவுக்கு பாதிப்பு அல்லது ரசூலுல்லாவுக்கு கவலையும் நெருக்கடியும் வந்தென்ற பின்னணியில் இதுக்கு அடுத்தாப்புல சில சம்பவங்கள் நடந்துச்சு. அதில் ஒன்று தான், நுபுவத்து 10ஆம் ஆண்டு அபூ தாலிபு மௌத்தாகிறாரு. அபூ தாலிப் எங்களுக்கு தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாப்பட சகோதரன். அப்துல்லா இருக்கிறாரே, அவரோட சகோதரன். அப்துல்லாட நானாவா அல்லது தம்பியா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அபூ தாலிபு சாச்சாவா அல்லது பெரியப்பாவா என்று கேட்டால் எனக்கு நான் இன்னும் அது சரியாக தெளிவாக இல்லை.
பரவலாக எல்லோரும் பெரியப்பா பெரியப்பான்னு தான் இங்கே சொல்லுவாங்க. சாச்சாவாக இருக்கலாமோன்னு நினைக்கிறது எப்படியோ வாப்பாவின் உடன் பிறந்த சகோதரன். இந்த அபூ தாலிப் எங்களுக்கு தெரியும். இவர் அலி ரதியானவங்க, ஜாஃபர் ரதியானவங்க போன்றவங்க, அவங்களோட வாப்பா அவர். இந்த அபூ தாலிப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மிச்சம் ஒத்துழைப்பாக இருந்தார், மிச்சம் துணையாக இருந்தார். குறிப்பாக தஅவா களத்தில் ரசூலுல்லாஹ் ஆரம்ப வருடங்களில் தண்ட ஊர் மக்களுடைய எதிர்ப்பை முகம் கொடுக்கிற நேரத்தில் நபியுடைய மேலுக்கு கடுமையான எதிர்ப்புகள் வராமல் இருப்பதற்கு இந்த அபூ தாலிப் முக்கியமான ஒரு காரணமாக இருந்தார். அதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே சில கட்டங்களில் பார்த்தோம். காரணம், அபூ தாலிப் மக்காவின் தலைவர்கள் ஒருவர், குறைஷி குலத்தின் முக்கியஸ்தர்கள் ஒருவர், ஒரு வயோதிபர், மதிப்பானவர், செல்வாக்கானவர். அவருடைய முகத்துக்காக, அவருடைய மரியாதைக்காக நிறைய பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மேல அளவுக்கு அதிகமாக நபியின் மீது கஷ்டம் கொடுக்காம கொஞ்சம் அடக்கி வாசிச்சாங்க. கொடுத்தாங்க கஷ்டம், நெருக்கடிகளை கொடுத்தார்கள். ஆனாலும் பெரிய அளவில் நபியை கொல்லுவதற்கோ அல்லது பெரிய அளவில் நபியின் மீது கை வைப்பதற்கோ போகல. அபூ தாலிபின் அந்த செல்வாக்கின் காரணமாக அபூ தாலிப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நிறைய உதவினார், மிச்சமாகவே உதவினார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய 8வது வயசுல அபூ தாலிபின் பொறுப்புக்கு உள்ளுக்காவுறாங்க. 8 வயசுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அபூ தாலிப் பொறுப்பெடுக்கிறாரு. அண்டையில் இருந்தே கிட்டத்தட்ட அபூ தாலிப் மௌத்தாகும் வரைக்கும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட 50வது வயசு அது வரைக்கும் ரசூலுல்லாஹ் கிட்டத்தட்ட வாப்பா மாதிரி அபூ தாலிபை வச்சிருந்தாங்க. அபூ தாலிப் மகனை மாதிரி ரசூலுல்லாஹ்வை பார்த்து கொண்டிருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வளர்த்து ஆளாக்கி தொழிலை காட்டி கொடுத்து கல்யாணத்தை முடிச்சு கொடுத்து, அதற்கு பின்னால் கூட மௌத்தாகும் வரைக்கும் முஹம்மது என்ற பொறுப்பில் இல்லை என்று அபூ தாலிப் அறிவிக்கவே இல்லை. அபூ தாலிபுக்கு நிறைய நெருக்கடி வந்துச்சு. அச்சுறுத்தினாங்க, மரியாதையை பேசி பார்த்தாங்க, நெருக்கடியை கொடுத்து பார்த்தாங்க. முஹம்மது என்ற பொறுப்புல இல்லைன்னு நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி அபூ தாலிப் அந்த பொறுப்புல இருந்து விலகவே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கொள்கையை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட கொள்கையை ரசூலுல்லாஹ் பரப்புவதற்கு அவர் ஆதரவாக தான் இருந்தார். இந்த அபூ தாலிப் மௌத்தாவினது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உண்மையிலே தனிப்பட்ட முறையில் கவலை மட்டுமில்லை, தஅவாவுடைய அந்த களத்தில் கூட ரசூலுல்லாஹ்வுக்கு கஷ்டம் கூடுவதற்கு காரணமாவிட்டு. அபூ தாலிப் மௌத்தாவன போகிறோம், ரசூலுல்லாஹ் ரோட்டில் போக்கல ஒருனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மேலில் ஒத்தன் ஒரு பாலி மாதிரி ஒரு பாத்திரத்தில் மண்ணை அள்ளி ரசூலுல்லாஹ் மேலில் அப்படியே தலையில் கொட்டி விட்டான். அபூ தாலிப் இல்லை என்கிற தைரியம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அபூ தாலிப் மௌத்தாகும் வரைக்கும் மக்கள் என்கிட்ட பெருசா நெருங்கல்ல, அவர் மௌத்தாவின பிறகு தைரியம் வந்துட்டு ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வாராங்க. ரசூலுல்லாஹ்வோட மகள் உண்டு, அந்த மண்ணை ரசூலுல்லாஹ்வோட தலையிலிருந்து அழுது துப்புரவாக்குறாங்க. செஞ்சுட்டு வாப்பாவுக்கு இப்படி செஞ்சுட்டாங்களேன்னு சொல்லி. அப்ப கூட ரசூலுல்லாஹ் அந்த மகள்கிட்ட சொன்னாங்க, இன்னல்லாஹ மானிஉன் அபாக்கி, மகளே கவலைப்படாதீங்க, உங்களோட வாப்பாவை அல்லாஹ் பாதுகாப்பான். ரசூலுல்லாஹ் அப்ப கூட உறுதியார், என்ன அபூ தாலிப் இல்லாமல் போனாலும் அல்லாஹ்வின் உதவி எனக்கு இல்லாமல் போகாதுங்கிறதுல ரசூலுல்லாஹ் உறுதியா இருந்தாங்க. ஆனா அபூ தாலிப் இல்லாமல் போனதன் பின்னால ரசூலுல்லாஹ்வுக்கு மக்காவில் அந்த ஒரு பலமான ஒரு பின்னணியும் பாதுகாப்பும் இல்லைன்ற மாதிரி ஒரு நிலைமை உருவாவிச்சு. ரசூலுல்லாஹ் உண்மையிலே சரியான கவலைப்பட்டாங்களும் கூட. ஆனா என்னத்தான் அபூ தாலிப் உதவினாலும், அபூ தாலிபோட ஒத்துழைப்பு தஅவாவுக்கு இருந்தாலும் கூட, பாதுகாப்பு இருந்தாலும் கூட, அபூ தாலிப் இஸ்லாத்துக்கு வரல. அபூ தாலிப் ஈமான் கொள்ளாமல் மௌத்தாகினார் என்பதுதான் மிக வலுவான கருத்து. மிக வலுவான கருத்து. சஹீஹான ஹதீஸ்களின் பின்னணியில் பார்த்தால் ஈமான் கொள்ள இல்லை என்று தான் விளங்குது. அபூ தாலிப் சஹீஹுல் புகாரில, சஹீஹ் முஸ்லிம்ல எல்லாம் ஹதீஸ்கள் வருது. அவைகள் மிக வெளிப்படையாகவே அந்த ஹதீஸ்கள் சொல்லுது. அதை பார்த்தா விளங்குது அபூ தாலிப் ஈமான் கொள்ளல அப்படிங்கிறது விளங்குது. எனவே அபூ தாலிப் ஈமான் கொள்ளாமல் தான் மௌத்தாகினார். அபூ தாலிப் ஈமான் கொண்டாரு, கடைசி நேரத்தில் கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தார் என்று சில பேர் சொல்றாங்க. அதிலும் குறிப்பாக ஷியாக்கள் இதை கூடுதலாகவே தூக்கி பிடிக்கிறாங்க. ஷியாக்கள் நபியுடைய குடும்பம் என்று வரும்பொழுது அந்த குடும்பத்தை கண்ணியப்படுத்துவதுங்கிற பின்னணியில், கண்ணியப்படுத்தத்தான் ஓணும், நாங்களும் கண்ணியப்படுத்தணும். ஆனால் நபியின் குடும்பத்தை கண்ணியப்படுத்துவது என்பதில் எல்லை மீறி போனவர்கள் ஷியாக்கள். குறிப்பாக அபூ தாலிப் அலியுடைய வாப்பா, அலி ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்தில் ஷியாக்கள் எல்லை மீறியவர்கள், அவருக்கு ஆதரவு கொடுக்கறதுல. குறிப்பாக இந்த ஷியாக்கள் அபூ தாலிப் இஸ்லாத்துக்கு வந்தாரு, எனவே அவருக்கு ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு நாங்கள் சொல்லணும், அவர் ஈமான் கொண்டாருங்கிற கருத்தை அவங்க மிச்சமா பரப்பி கொண்டு தெரியுறாங்க. அந்த அலியின் மீது இருக்கிற அளவுக்கு அதிகமான பற்றின் காரணமாக அவங்க அதையும் தூக்கி பிடிக்கிறாங்க. அவங்க எந்த அளவுக்குன்னா, அபூ தாலிபுக்கு மட்டுமல்ல ரலியல்லாஹு அன்ஹு சொல்ற, அவங்க சொல்ற ஹாஷிமுக்கும் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லணும் அப்படின்னு மாதிரி. ரசூலுல்லாஹ் வாப்பாக்கும் மொத்தமா நபியை காணாதவர் கிட்ட அவருக்கும் சொல்லணும்ன்றாங்க.
அப்போ இந்த அளவுக்கு அவங்க தான் இதை மிச்சமாக பிரச்சாரம் பண்ணுறாங்களே தவிர அபூ தாலிப் ஈமான் கொள்ளவில்லை என்பதுதான் பெரும்பாலான கருத்து என்பதுக்கு அப்பால் வலுவான கருத்து. ஒரு சில அறிவிப்புகள் வந்திருக்குது தான். அப்பாஸ் சொன்னதாக, அப்பாஸ் அபூ தாலிபின் சகோதரன், தம்பி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாச்சா. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னதாக சக்கராத் ஹால்ல அபூ தாலிப் இருக்கும் பொழுது கடைசியாக அபூ தாலிப் என்னமோ ஒன்று சொன்னார். நான் காதை கிட்டவாக்கி கேட்டேன், அவர் கலிமாவைத்தான் சொன்னார் அப்படின்னு அப்பாஸ் ரசூல்லா கிட்ட சொன்னதாகவும், ரசூல்லா எனக்குன்னா கேட்கல அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு அறிவிப்பு வந்திருக்குது. அந்த அறிவிப்பு பலகீனமான அறிவிப்பு, அது ஆதாரபூர்வமானது அல்ல, வலுவானது அல்ல. இன்னும் ஒன்றும் இதுக்கு காரணம் என்னாண்டா, இதே அப்பாஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டதாக சஹீஹான ஹதீஸ்ல வந்திருக்குது. எப்படின்னால் அவர் கேட்டார் ரசூல்லா கிட்ட, பிற்காலத்தில் அபூ தாலிப் உங்களுக்கு சரியான உதவியா இருந்தாரு தானே, உங்களுக்கு ஒத்துழைப்பா இருந்ததனால மறுமையில் அபூ தாலிபுக்கு அது உதவுமான்னு கேட்டார். அபூ தாலிப் இஸ்லாத்துக்கு வந்தேன்றது அப்பாஸுக்கு தெரிஞ்சிருந்தா அப்பாஸ் அப்படி ஒரு கேள்வியை கேட்க மாட்டார். அப்பாஸ் கேட்டாரு, அபூ தாலிப் உங்களுக்கு உதவியதனால் அந்த உதவிக்காக மறுமையில் அவருக்கு ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி, ஏதாவது விமோசனங்களோ அல்லது ஏதாவது சலுகைகளோ கிடைக்குமான்னு, அது உதவுமான்னு கேட்டார். எனவே அபூ தாலிப் இஸ்லாத்துக்கு வந்தாருன்னு சொல்ற கருத்து, நான் ஏன் இதை திருப்பி திருப்பி சொல்றேன்டால், அந்த அபூ தாலிப் இஸ்லாத்துக்கு வந்தாரு, அவருக்கு ரலியல்லாஹு அன்ஹு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் குறிப்பாக ஷியாக்கள் இது மிச்சம் பிரச்சாரம் பண்ணுறது, கொஞ்சம் சூஃபி கருத்துள்ளவங்க இது மிச்சமாக பேசுறது. ஆனால் இதுக்கு ஆதாரங்கள் குறைவு. சஹீஹான ஹதீஸ்கள் வருது இதுக்கு மாத்தமாகத்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ தாலிப் மௌத்தாவுற சக்கராத்து கட்டத்தில் இருக்கும் பொழுது ரசூலா முயற்சி பண்ணினாங்க. அபூ தாலிபுடைய ஒரு ஒத்துழைப்பையும் பாதுகாப்பையும் எடுத்துக்கொண்டு ரசூல்லா ஊருக்கு தௌவா செஞ்ச மாதிரியே அபூ தாலிபுக்கும் தௌவா செஞ்சாங்க ரசூல்லா. கடைசி நேரத்தில் படுக்கையில் அபூ தாலிப் இருக்கிறாரு. அபூ ஜஹலும் குறைஷிக்குள்ளம் தானே, எல்லாம் சொந்தக்காரனுங்க. அபூ ஜஹலும் வந்து அங்கே இருக்கிறான், இன்னொரு சொந்தக்காரரும் வந்து இருக்கிறாங்க, ரசூல்லாவும் அங்கே இருக்கிறாங்க. இப்போ ரசூல்லா பெரியப்பா கிட்ட அந்த அபூ தாலிப் கிட்ட சொல்றாங்க, யாம் பெரியப்பா, நீங்க நான் சொல்ற இந்த கலிமாவை மட்டும் சொல்லுங்க, இதை நீங்க சொல்லிட்டா மறுமையில் உங்களுக்காக நான் அல்லாஹ் கிட்ட வாதாடுவேன், பேசுவேன், நீங்க சொல்லுங்க. அங்கால இந்த பக்கத்தால ரசூலா நீங்க கலிமா சொல்லுங்க அப்படி சொல்லும் பொழுது அந்த பக்கத்தால் அபூ ஜஹல் அவங்க உட்கார்ந்து கொண்டு சொல்ற, அப்பட மார்க்கத்தோட பாக்குறீங்களா, வாப்பா அப்பாட மார்க்கத்தெல்லாம் விட்டுட்டு அங்கிட்டு போக பாக்குறீங்களா. அப்ப அபூ தாலிப் கடைசி நேரத்தில் தடமாறினாரு. அப்ப ரசூல்லா இப்படி சொல்ல, அவர்கள் அப்படி சொல்ல, அப்ப அபூ தாலிப் யோசிச்சாரு, இந்த ஏண்ட கூட்டம் நாளைக்கு என்னைய குறை சொல்லுவாங்க. விசேஷமா அபூ தாலிப் வயசாளி, ஒன்றை நாங்க விளையும் கொள்ளணும் என்னாண்டா, எல்லாருமே அப்படி இல்லாவிட்டாலும் கூட தவறான ஒரு கொள்கையில் ஊறி போன வயசாளிகளை திருத்துறது சில நேரத்தில் கஷ்டம். அவங்க என்னத்தான் எங்களோட அன்பா நடந்தாலும் கூட அவங்களோட வயசு மிச்ச காலம் அதில் இருந்துட்டாங்க என்றதுனால அந்த அந்த அதிலே முதிர்ச்சியாவி அதிலே அப்படியே மூழ்கி போய் அதிலேயே பழுத்து வயசாவி போனதுனால அந்த கருத்தை விடுறதுக்கு அவங்களுக்கு இயலாது. இன்னும் ஒன்று அபூ தாலிப் யோசிச்சார், அந்த குலவாத அமைப்பிலான ஒரு பின்னணி அவர்கிட்ட இருந்துச்சு மனசுல. எனவே அவர் பார்த்தாரு, கடைசி நேரத்தில் நான் இந்த கூட்டத்தின் மார்க்கத்தை விட்டுட்டு போறது அவமானமாகுமோ அப்படின்னு நினைச்சாரு. எனவே இந்த அபூ ஜஹல்ட பாட்டி மறுபக்கத்தில் இருந்து கொண்டு அந்த பக்கம் இழுக்க, ரசூல்லா இந்த பக்கம் கூப்பிட, கடைசியாக அபூ தாலிப் சொன்னதாக வந்திருக்குது. எப்படின்னா, அலா மில்லத்தி அப்துல் முத்தலிபி, அப்துல் முத்தலிபின் மார்க்கத்தில் தான் நான் என்று கடைசியாக சொன்னதாக தான் சஹீஹான ஹதீஸ்கள் வந்திருக்குது. இன்னும் ஒரு சஹீஹான ஹதீஸும் வருது. எப்படின்னா, அதில் தான் அப்பாஸ் கேட்டார், யார சொல்லா அபூ தாலிப் நல்ல உதவினார் தானே, எனவே அவருக்கு ஏதாவது சலுகை கிடைக்குமா, இதில் ஏதாவது பிரயோஜனம் கிடைக்குமா. அப்போ ரசூலா சொன்னாங்க, அவர் நரகத்தின் நடுக்குழியில் இருந்தாரு, அவரை நான் ஓரத்தில் கொண்டு வச்சேன்னாங்க. அப்போ நரகத்திலிருந்து வெளியே போகல அபூ தாலிப், நரகத்திலிருந்து வெளியே போகல, நரகத்தில் தலையை தாட்டக்கூடிய நடுக்குழியில் இருந்தவரை எடுத்து ஓரத்தில் வச்சேன், கரண்டை கால் வரைக்கும் நெருப்புள்ள இடத்துக்கு கொண்டு வச்சேன். எனக்கு அவர் உதவியதனால அந்த அளவு வந்தார். அதாவது வேதனை குறைஞ்சிச்சுன்றத கருத்தானது. ஆனால் நரக வேதனை, நெருப்பு வேதனை, அதுல இருந்து அவர் வெளியே வரல. எனவே அபூ தாலிப் ஈமான் கொள்ளவில்லை என்பது தான் வலுவான கருத்து. ரசூல்லா உண்டு சொன்னாங்க, அபூ தாலிப் கடைசி அலா மில்லத்தி அப்துல் முத்தலிப்னு மௌத்தாவினது பின்னால உங்களுக்காக நான் அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு தேடுவேன், நான் தடுக்கப்படாத வரைக்கும் நாங்க அல்லாஹ் என்னைய தடுக்காட்டி நான் உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவேன் நாங்க. அப்ப ரசூல்லா கடைசி அப்படி ஒன்று சொன்னாங்க, அபூ தாலிப் இவ்வளவு உதவினவர், எனவே நீங்க உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பு தேடுவேன் அல்லாஹ் கிட்ட, அல்லாஹ் தடுத்தா விட்டுருவேன். ஆனால் பிறகு ஆயத்து வந்துச்சு, கொஞ்சம் பல வருடங்களுக்கு பின்னால தான் ஆயத்து வந்துச்சு, முஷ்ரிக்குங்களுக்கு துவா கேட்க இயலாது, அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்க இயலாது. மக்கானலின் நபிய் வல்லதீன ஆமனு ஐயஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிக்கீன்
வலவ் கானு உலி குர்பா மின் பஅதி மா தபய்யன லஹும் அன்னஹும் அஸ்ஹாபுல் ஜஹீம். நரகவாதிகள் என்று தெளிவானதன் பின்னால் நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் கூட சிலை வணங்கிகளுக்கும் இணை வைப்பாளர்களுக்கும் அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு தேடுவது நபிக்கோ மற்ற மூமின்களுக்கோ சரி வராது, கூடாது என்று அல்லாஹ் சொல்லிட்டான், தடை விதிச்சுட்டான். இந்த அபூ தாலிபின் பின்னணியை வைத்துத்தான் இந்த ஆயத்து வந்ததாக முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க. இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, உங்களுக்கு நீங்க விருப்பமானவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு நேர்வழியை கொடுக்க இயலாது, நேர்வழி அல்லாஹ் தான் கொடுக்கணுங்கிறது. எனவே அபூ தாலிப் இஸ்லாத்துக்கு வரல, அபூ தாலிப் இஸ்லாத்துக்கு வரல என்பது தான் வலுவான கருத்து. நானும் நீங்களும் அபூ தாலிப் இவ்வளவு செஞ்சிருக்கிறார் தானே, இவ்வளவு உதவினவர் தானே, அவருக்கு இஸ்லாம் வந்திருந்தேன்னு சொல்றே தானே நல்ல முண்டு யோசிப்பதெல்லாம் எங்களுக்குள்ள வேலை இல்லை. ஏன்னா இதுல ஒரு உண்மை விளங்குது என்ன தெரியுமா? நேர்வழியை கொடுப்பது அல்லாவின் கையில் இருக்குது. இவ்வளவு உதவி அபூ தாலிப் இஸ்லாத்துக்கு வரல, அவர் இஸ்லாத்துக்கு வரல என்று சொல்வதை விட வந்தேன்னு சொன்னா நல்லம் தானே. இவ்வளவு உதவியவருக்கு நேர்வழி கிடைத்திருக்கத்தானே வாய்ப்பு இருக்குது. பகுத்தறிவுத்தனமான வாதம் அதைத்தானே சொல்லுதுன்னெல்லாம் நாங்கள் மிச்சம் யோசிக்க தேவையில்லை. ஏன்னா இந்த நபி மட்டும் இல்ல, இன்னும் பல நபியோட மிச்சம் ஒத்துழைப்பா இருந்த பல பேருக்கு ஹிதாயத்து கிடைக்கல. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல மகனுக்கு கிடைக்கல, பெத்த ரத்தம் மகனுக்கு கிடைக்கல. அதே நபியுடைய மனைவிக்கு கிடைக்கல, லூத் நபியோட மனைவிக்கு கிடைக்கல, இப்ராஹிம் நபியுடைய வாப்பாக்கு கிடைக்கல, இப்படி பலருக்கு கிடைக்கல. நபியுடன் மிக நெருக்கமாக இருந்த பலருக்கு கிடைக்கல. ரசூலுல்லாவோட மிக நெருக்கமான இரத்த உறவு அபூ லஹப் சாச்சாவுக்கு கிடைக்கல. அவன் சரியான விரோதியாகவே இருந்துட்டான். அல்லாஹ் குர்ஆனிலேயே சபிக்கிறான் நபியுடைய இரத்தத்தை, அல்லாவின் விரோதி என்பதாக கிடைக்கல. நபிக்கு அதை கொடுக்க கிடைக்கல. எனவே நேர்வழியை கொடுப்பது என்பது அல்லாவின் வல்லமை, அது அல்லாவுக்கே உள்ள உரிமை. யாராலும் என்னையாலும் உங்களாலையும் ஒருவருக்கு நேர்வழியை கொடுக்க இல்லை. அது நேர்வழியை காட்டலாம், நேர்வழியை காட்டலாம், இது நல்ல வழி என்று சொல்லலாம். அந்த நல்ல வழிக்கு போகும் பக்குவத்தை மனதில் ஏற்படுத்துவதும் அந்த பாக்கியத்தை கொடுப்பதும் அது அல்லாவுக்கே உள்ள சக்தி, அது அல்லாவுக்கே மாத்திரமுள்ள உரிமை. அது அந்த பாடம் உண்டு இதில் இருக்குது, அதை நாங்கள் விளங்கணும். இன்னொரு பக்கத்தில் ஒரு பாடம் இருக்கேனாண்டா, நேர்வழிங்கிறது ஒரு மகா பெரிய பாக்கியம். இந்த அளவு நபிக்கு ஆரம்பத்தில் ஒத்துழைப்பா இருந்த அபூ தாலிபுக்கு அது கிடைக்கல. ஆனா சாதாரணமானவங்களுக்கு கிடைச்சிட்டு, எனக்கு உங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்குது. நாங்கெல்லாம் பெருசாக சேவை பண்ணாமலே கிடைச்சிருக்குது, பரம்பரையாவே கிடைச்சிருக்குதுண்டா நேர்வழி என்பது ஒரு மகா பெரிய பாக்கியம். சேவைகளை அடிப்படையாக வைத்து தான் கிடைக்கிறேன்றது அல்ல. எனவே அபூ தாலிபுடைய விஷயம் அதுதான். அடுத்ததாக 10ஆம் ஆண்டு அபூ தாலிப் மூத்தாகிறாரு. ரசூலுல்லாவுக்கு கவலை. ஒரு பக்கத்தில் நல்ல இரக்கமாயிருந்த வாப்பட சகோதரன், மிச்சம் தனக்கு ஆதரவாக இருந்த பின்னணியில் அவர் இல்லாமல் போனதுனால ஊரில் எதிர்ப்புகளும் கூடுது. அதே வருஷத்தில் அபூ தாலிப் மூத்தாகி ஒரு சில நாட்கள் அல்லது ஒரு சில மாதங்கள்ல ஹதீஜா நாயகி மூத்தாவிட்டாங்க. ஒரே வருஷத்தில் ஒரு குறுகிய இடைவெளியில் தனக்கு ஆரம்ப காலத்தில் தௌவாவுக்கு மிகவே ஒத்துழைப்பாக, மனசுக்கு ஆறுதலாக, தனக்கு ஓரளவான பாதுகாப்பாக, தனக்கு மிச்சம் ஒத்துழைப்பாக இருந்த 2 பேரை ரசூலுல்லாஹ் அடுத்தடுத்து இழக்கிறாங்க. ஒன்று அபூ தாலிப் மூத்தாகிறாரு. அது முடிஞ்சு கொஞ்ச நாளையிலேயே ஹதீஜா நாயகி மூத்தாவிட்டாங்க. ஹதீஜா நாயகியை பொறுத்தவரையில் நான் சீராவில் ஹதீஜா நாயகியை பேச வரல. அது ஒரு அழகான ஒரு தலைப்பு, மிக சிறந்த ஒரு பெண்மணியை பற்றிய மிக அருமையான ஒரு வரலாறை கொண்ட பெண்மணி தான் ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா. ஹதீஜா நாயகியை பொறுத்தவரையில் ரசூலுல்லாவுக்கு மிச்சம் உதவியா இருந்தாங்க. ஒரு கணவனுக்கான நல்ல மனைவி என்பதற்கு அப்பால் ஒரு நபிக்கான ஒரு நல்ல ஒத்துழைப்பான ஒரு பெண்ணாக இருந்தாங்க. கணவனுக்கு நல்ல மனைவி வீட்டில் நடக்கிறதெல்லாம் உட, அதுக்கெல்லாம் அப்பால அந்த தண்ட கணவனுடைய தாவா பணிக்கு அற்புதமான ஒரு ஒத்துழைப்பையும் மனசுக்கு தைரியத்தையும் ஆதரவையும் கொடுத்தாங்க ஹதீஜா நாயகி. அதனால தான் ஒரு பழமொழி மாதிரியே சொல்லுவாங்க, வரா குல்லி ரஜுலின் நாஜிஹின் ஹதீஜத்துன். வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஒவ்வொரு ஆணுக்கு பின்னால் ஒரு ஹதீஜா இருப்பாள்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு ஹதீஜா இருக்கணும். அன்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வெற்றிக்கு பின்னால ஹதீஜா நாயகி இருந்தாங்க. என்ன எட்டுக்குமே சொல்லுவது உண்டு தான். என்னடா, ஒரு கொள்கை வளர்ந்து மிச்ச நாள் போனதன் பின்னால், ஸ்திரமானதன் பின்னால் அந்த கொள்கைக்கு பல பேர் சேவை பண்ணுவாங்க, சில பேர் மிச்சமாக பண்ணுவாங்க. ஆனால் ஆரம்பத்தில் அந்த கொள்கை மிக பலகீனமாக இருந்து கடுமையான எதிர்ப்பில் மிக பலகீனமாக இருக்கும் பொழுது உதவி செஞ்சாங்களே, அவங்களுக்கு கிட்ட வாகலாது. மற்றவங்களுக்கு எவ்வளோ செஞ்சாலும் கிட்ட வாகலாது. ஏன்னா ஆரம்பத்து உதவிங்கிறது, ஒத்துழைப்புங்கிறது அது ஒரு பொறுமதி, அதில் வெளிவேஷம் பெருசி. ஹதீஜா நாயகி பாருங்க, ஆரம்பத்திலேயே ரசூலுல்லாவுக்கு ஒத்துழைப்பாக தான் இருந்தாங்க. ஹதீஜா நாயகி நிறையா தியாகம் பண்ணினாங்க தௌவாவுக்காக. அதைத்தான் ரசூலுல்லாஹ் ஒரு நாள் சொன்னாங்க இல்லையா, ஹதீஜாவை பற்றி சொல்லக்கொள்ள சொன்னாங்க. மக்கள் எல்லோரும் என்னை மறுத்த நேரத்தில் ஆமனத்து பி, அவ என்னை நம்பினா. மற்றவங்க எல்லாம் எனக்கு உதவி செய்யாத நேரத்தில் ஆத்தத்னி ஹரமணியன் நாஸ், மக்கள் எனக்கு உதவி செய்ய ஏழாண்டு சொன்ன நேரத்தில் அவட பணத்தால் எனக்கு உதவி செஞ்சா.
அல்லாஹ் அவள் மூலமாக எனக்கு குழந்தை பாக்கியத்தையும் தந்தான், வேற எந்த மனைவி மூலமாகவும் தரல. எனவே ஹதீஜாவுக்கு விசேஷம் இருக்குது. அதனால தான் ஹதீஜா நாயகிக்கு எந்த அளவு ஒரு சிறப்பு இருக்குன்னா, எனக்கு தெரிஞ்ச மட்டுக்கு எந்த ஒரு பெண்ணுக்கும் அந்த சிறப்பு கிடைக்கல. ஒரு நாள் சஹியான ஹதீஸ் வருது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ் இப்போ ஹதீஜா வருவாங்க, உங்களுக்கு சாப்பாடு எடுத்துக்கொண்டு வருவாங்க ஒரு பாத்திரத்தில். ஹதீஜா வந்தா ஹதீஜாவுக்கு சொல்லுங்க, ஹதீஜாவுடைய நாயனுடைய சலாத்தை, அல்லாஹ்வுடைய சலாத்தை ஹதீஜாவுக்கு எத்தி வைங்கன்னு சொன்னாங்க. அக்ரிஹா மின் ரப்பிஹ ஸலாம், ஹதீஜாவுடைய நாயன் அல்லாஹ்விடமிருந்து சலாத்தை ஹதீஜாவுக்கு நீங்க சொல்லுங்க. நான் இது எனக்கு தெரிஞ்ச மட்டுக்கு வேற யாருக்கும் கிடைக்கல. அடுத்தது சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஹதீஜாவுக்கு அல்லாஹ்வின் சலாத்தை சொல்லுங்க. அடுத்தது வபஷ்ஷிர்ஹா பிபைத்தின் ஃபில் ஜன்னத்தி மின் கஸப் லா நஸப ஃபீஹி வலா ஸஹப், அந்த ஹதீஜாவுக்கு மறுமையில் சொர்க்கத்தில் முத்தினால் செய்யப்பட்ட ஒரு மாளிகை இருக்கிறதா சொல்லுங்க. அந்த மாளிகையில் கஷ்டம் இல்லை, சத்தம் இல்லை, டிஸ்டர்ப்னஸ் இல்லை, சத்தம் இல்லை, கஷ்டம் இல்லை, சத்தமில்லாத அமைதியான முத்தினால் செய்யப்பட்ட ஒரு மாளிகை. அந்த மாளிகையில் கஷ்டமும் இல்லை. இது நான் ஒரு நேரத்துக்கு விளங்கப்படுத்துகிற, ஒரு நேரத்துக்கு ஹதீஜா நாயகியை பற்றி நாங்கள் வேறையாக பார்ப்போம். அல்லாஹ் ஒரு பாக்கியத்தை கொடுத்தான். இப்போ பெண்களுக்கு ஊடுண்டா அதில் 2 பிரச்சனை இருக்குது வீட்டில். ஒன்று இந்த சத்தம் ஹோபான் இருக்கிறது ஒரு டிஸ்டர்ப் தான், வீடு அமைதிக்கு உள்ள இடம். அடுத்தது வீட்டில் வேலை, பெண்களை பொறுத்தவரை வீட்டு வேலைங்கிறது ஒரு பொறுப்பு. மாறி மாறி குசினியில் பாத்திரம் கழுவணும், அதை கழுவணும், இதை கழுவணும். ஒரு சில நேரத்தில் அலட்டி ஆகுறது, ஒரே வேலை மாறி மாறி கழுவணும், தூக்கணும், பிடிக்கணும், அந்த கரைச்சல். அல்லாஹ் சொல்றான், அதாவது ஹதீஜா நாய்க்கு வீடு இருக்கிறதாக அறிவிக்கும் பொழுது அந்த சொர்க்கத்தை வீடை பற்றி வருது. எப்படின்னா, அந்த வீட்டில் டிஸ்டர்பனஸ் இல்லை, லா சஹப், ஹோபா ஹோபான்ற சத்தம் இல்லை, வலா நசப், அதில் கஷ்டம் இல்லை. அப்படி ஒரு அமைதியான, அந்த அளவு சுகமான, முத்தினால் செய்யப்பட்ட ஒரு மாளிகை ஹதீஜாவுக்கு இருக்கிறதா சொல்லுங்கள். ஹதீஜா நாயகி மிச்சமாவே உதவினாங்க. ஹதீஜா நாயகி இந்த மகா பெரிய உம்மத்தின் முதலாவது உறுப்பினராக வந்த பெண்களில் முதலாவது ஈமான் கொண்டவங்க. ஒரு விதத்தில் நான் நினைக்கிறேன், ஒரு விதத்தில் நினைக்குது, முழு உம்மத்திலேயுமே ஆண் பெண் எல்லாருலேயுமே முதலாவது ஹதீஜா நாயகி ஈமான் கொண்டிருக்கலாம் என்று சொல்லி, அந்த அளவுக்கு மிக ஆரம்பத்தில் இஸ்லாத்துக்கு வந்தவங்க. இக்கட்டான கட்டங்களில் நபியோட மிச்சம் உறுதியாக இருந்தாங்க. தான் பெரிய குடும்பத்து பெண், பெரிய செல்வாக்கான பெண், மரியாதையான பெண், அப்படியெல்லாம் இருந்தும் கூட ஊரே எதிர்க்கும் பொழுது அந்த எதிர்ப்பை சகிச்சு கொண்டு அந்த மக்காவில் ஒதுக்கப்பட்ட நேரத்தில் ஒதுங்கி இருந்தாங்க. இப்படி நிறைய தியாகம் செஞ்சாங்க. ஹதீஜாவுடைய இழப்பு ரசூல்லாவுக்கு மிச்சம் கவலையாக இருந்துச்சு. ரசூல்லா பிற்காலத்தில் ஹதீஜா நாயகியை பற்றி மிச்சம் நன்றியாக பேசியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு இந்த ஹதீஜா அபூ தாலிப் ரெண்டு பேருடைய இழப்பு எந்த அளவுக்கு இருந்துச்சுண்டா, வரலாற்று ஆசிரியர்கள் இந்த 10ஆம் வருடத்துக்கு சொல்லும் பேர் ஆமுல் ஹுஸ்ன், கவலையின் வருடம். இந்த நுபுவத்து 10ஆம் ஆண்டுக்கு ஆமுல் ஹுஸ்ன் சொல்றேன். ஏன்னா அந்த வருடம் ரசூலுல்லாஹ்வுக்கு மாறி மாறி கவலை தான் வந்துச்சு, மாறி மாறி கவலையான சம்பவங்கள் நடந்துச்சு. அப்ப இந்த 2 சம்பவத்துக்களுக்கு பின்னால அதே 10ஆம் ஆண்டுல ரசூலுல்லாஹ்வோட ஹதீஜா நாயகி ஒரு 1/4 நூற்றாண்டு இருந்தாங்க. 25 வருஷம் ஹதீஜா நாயகி ரசூலுல்லாஹ்வோட இருந்தாங்க. ஹதீஜா நாயகி இருக்கும் வரைக்கும் ரசூலுல்லாஹ் இன்னொரு பெண்ணை முடிக்கவே இல்லை. அந்த ஒரு பெண்ணோட ஹதீஜாவோட மட்டும்தான் ரசூலுல்லாஹ் வாழ்ந்தாங்க. ஹதீஜா நாயகி மௌத்தான பிறகு தான் வேற முடிச்சாங்க. 10ஆம் ஆண்டு ஹதீஜா மௌத்தாவுறாங்க. அதுக்கு பின்னால அதே ஆண்டு ஷவ்வால் மாசத்துல ரசூலுல்லாஹ் சௌதா நாயகியை முடிக்கிறாங்க, சௌதா பின்த் ஜம்ஆவை முடிக்கிறாங்க. அந்த சௌதா நாயகியை கூட ரசூலுல்லாஹ் முடிச்சதே ஒரு சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட சோதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு ஆறுதல் என்கிற மாதிரி தான் முடிச்சாங்க. சௌதா நாயகி ஏற்கனவே ஈமான் கொண்டு தண்ட கணவனோட ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத்து போய்த்திருந்தாங்க. நியாயமாக சௌதா நாயகி கொள்கையை ஏற்றுக்கொண்டதற்காக கஷ்டப்பட்டாங்க. அப்ப கணவனை இழந்தாங்க. அதுக்கு பிறகு கொள்கைக்காக கஷ்டப்பட்டு கணவனை இழந்த கிட்டத்தட்ட கொஞ்சம் வயசானவங்க சௌதா நாயகி. அந்த பெண்ணை ரசூலுல்லாஹ் அந்த பெண்ணுக்கு ஆறுதலுக்கும் சேர்த்து ரசூலுல்லாஹ் முடிச்சாங்க. ஹதீஜா நாயகி மௌத்தான பிறகு ரசூலுல்லாஹ் முதலாவது முடிச்சது சௌதா நாயகியை தான். அதுக்கு பின்னால சீராவில் நடந்த முக்கியமான சம்பவங்கள்ல ஒன்றுதான். அதுக்கு கொஞ்சம் கூடுதலாக நேரம் தேவை, நான் கொஞ்சத்தை சொல்லி நிப்பாட்டிக் கொள்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாயிஃபுக்கு போன சம்பவம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாயிஃபுக்கு போனது. ஏன் போனாங்க, எப்படி போனாங்க, அங்க என்ன நடந்துச்சு, அதுக்கு பின்னால் நடந்ததுங்கிறது எல்லாத்திலும் நியாயமான படிப்பினைகள் இருக்குது. அதனால அதை கொஞ்சம் விரிவாக பார்ப்பது தான் மிச்சம் நல்லா இருக்கும். அதுல ஒரு பகுதியை இன்றைக்கு நாங்க பார்ப்போம், நேரம் போதாம போகும். எப்படியும் தாயிஃபுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போனது நுபுவத்துக்கு பின் 10ஆம் ஆண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷவ்வால் மாதம் தண்ட ஸைத் இப்னு ஹாரிஸான்னு சொல்ற அந்த அடிமை இருக்கிறாரே, வளர்ப்பு மகன், அவரையும் கூட்டிக் கொண்டு கால்நடையாகத்தான் ரசூலுல்லாஹ் போனாங்க, நடந்து தான் போனாங்க. மக்காவில் இருந்த தாயிஃபுக்கு போனாங்க தவா செய்வதற்காக. சரி, இந்த தாயிஃபு என்னது, ஏன் ரசூலுல்லாஹ் தாயிஃபை தெரிவு செஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் நாம் கொஞ்சம் விரிவாக பார்க்கணும். ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து ஏன் தாயிஃபுக்கு போனாங்க என்றால்,
இவ்வளோ காலமாக 10 வருஷமா, அதில் குறிப்பாக 7 வருஷமா ரசூல்லா பகிரங்கமாக மக்காவில் தான் தௌவா செஞ்சாங்க, வேற எங்கேயும் போகல. தௌவா செஞ்சு செஞ்சு இப்படி இருக்க மக்கள் பெருசாக வருதில்லை, பெரிய அளவில் தனக்கு பின்னால் ஒரு கூட்டம் இல்லை. அதிலும் குறிப்பாக கடுமையான எதிர்ப்பு வந்து கொண்டிருக்குது. எதிர்ப்புகள் ஓரளவாவது கொஞ்சம் அதை சமாளித்துக் கொள்வதற்கு உதவியாக இருந்த அபூ தாலிபு மௌத்தாவிட்டாரு. அபூ தாலிப் மௌத்தாவின பிறகு தன்னோட குடும்பத்தின் ஆதரவை கூட மிச்சம் எதிர்பார்க்கலாது. குடும்பத்தின் முக்கியமான தலைவர் மௌத்தாவிட்டாரு. அப்ப ரசூல்லா இப்ப யோசிச்சாங்க, இதுக்கு மேலையும் நான் மக்காவில் இருந்து கொண்டு முயற்சி பண்ணாமல் நான் இன்னும் ஒரு இடத்துக்கு போய்த்து முயற்சி பண்ணணும், இன்னொரு இடத்துக்கு போய் முயற்சி பண்ணி பார்க்கணும். இங்க கிடைக்காத உதவியும் ஆதரவும் அங்க கிடைக்கலாம் சில நேரம், அல்லது கிடைக்காமலும் போகலாம். ஆனா முயற்சி எனது கடமை. இந்த தாயிஃப் இருக்குதே, இந்த தாயிஃபை பத்தி நாங்கள் நல்லா விளையும் கொள்ளணும். என்னாண்டா, இந்த தாயிஃப்ங்கிறது அன்றைய அரேபியாவில், அன்றைய அரபு நாடு இருக்குதே, அரபு தீபகற்பம், அதுல பிரதானமான நகரங்கள் 3 தான் இருந்துச்சு. பெரிய சிட்டிகள் 3 தான் இருந்துச்சு. ஒன்று மக்கா, அடுத்தது யஸ்ரிபுண்டு சொல்லப்பட்ட அந்த மதீனா, அடுத்தது தாயிஃப். இது 3 தான் பெரிய ஊர்கள், இது 3 தான் பெரிய சிட்டிகள். இந்த மக்காவுக்கு கிட்ட இருக்கிறது மதீனாவை விட தாயிஃப் தான். மக்காவிலிருந்து கிட்டத்தட்ட 60 மைல் தூரம். இன்னைக்கு கிலோமீட்டரில் பார்த்தா ஒரு 100 கிலோமீட்டர் மாதிரி தூரத்தில் இருக்கிற ஊர் தான் தாயிஃப். அப்போ மக்காவுக்கு மதீனாவை விட கிட்ட உள்ள பெரிய ஊர் அதுதான் தாயிஃப். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாயிஃபுக்கு போவதற்கு முடிவு செய்கிறாங்க. இந்த தாயிஃப் வந்து கொஞ்சம் செழிப்பான ஊர், மக்கா மாதிரியெல்லாம் கொஞ்சம் செழிப்பான ஊர். எங்களுக்கு இன்றைக்கும் தெரியும், தாயிஃபுக்கு போனவங்களுக்கு தெரியும், நான் கேள்விப்பட்டிருப்போம். பாலைவனத்து நிலங்களை விட்ட வித்தியாசமான ஒரு சீதோஷ்ண நிலை உள்ளே தான் தாயிஃப். தாயிஃபில் கூதலாக இருக்கும், செழிப்பாக செடி கொடிகள் பயிர்கள் எல்லாம் வளரும். எனவே தாயிஃப் ஒரு செழிப்பான ஊர், ஒரு வளமான ஊரும் கூட. வளமான செழிப்பான ஊர் என்ற காரணத்துக்காகவும் சேர்த்து தாயிஃப் வாசிகள் கொஞ்சம் பணமுள்ளவர்களாக இருந்தார்கள், கொஞ்சம் அந்த பணத்தின் திமிருள்ளவர்களாகவும் இருந்தார்கள். கொஞ்சம் உங்களுக்கு பார்க்கலாம், கொஞ்சம் அந்த வசதியான ஊரில் வாழக்கூடிய பணக்காரத்தனமான ஆடம்பரமாக வாழ்பவர்கள்ட்ட அந்த பணக்காரத்தின் ஒரு கெடுபிடித்தனமான அந்த திமிர் ஒன்று இருக்கும், அந்த கர்வம் ஒன்று இருக்கும், அந்த பெருமை ஒன்று இருக்கும். தாயிஃப் வாசிகள்கிட்ட அந்த பிடிவாதம் இருந்துச்சு. உங்களுக்கு பார்க்கலாம், தாயிஃபில் வாழ்ந்த பிரதானமான ஒரே கபீலா கிட்டத்தட்ட சகீஃப் கபீலா தான். தாயிஃப் வாசிகளை இஸ்லாத்துக்கு எடுக்க ரசூலுல்லாஹ் சரியான கஷ்டப்பட்டாங்க, சரியான கஷ்டப்பட்டாங்க. நுபுவத்து 10ஆம் ஆண்டு போனாங்க, ஒரு புள்ள இஸ்லாத்துக்கு வரல, ஒரு புள்ள இஸ்லாத்துக்கு வரல. ஃபத்ஹ் மக்கா முடிஞ்சதன் பின்னால் ரசூலுல்லாஹ் தாயிஃபுக்கு போனாங்க. தாயிஃபுல போய்த்து அடைக்கலம் பூந்தானுங்க எல்லாரும் போய்த்து. அந்த நேரத்தில் தாயிஃபை முற்றுகையிட்டாங்க கிட்டத்தட்ட 1 மாசம். அந்த நேரம் கூட தாயிஃபை பிடிக்க கிடைக்கல ரசூலுல்லாஹ்வுக்கு. கிட்டத்தட்ட தோல்வியோட தான் கிட்டத்தட்ட திரும்பி வந்தாங்க. அப்பையும் தாயிஃப் தண்ட கைக்கு வரல. அதுக்கு பிறகு ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டுக்கும் பின்னால தான் கிட்டத்தட்ட 8ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் தான் தாயிஃப் வாசிகள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அது வரைக்கும் புடிவாதத்தில் நின்றாக்கள் தான் தாயிஃப் வாசிகள். ரசூலுல்லாஹ் தாயிஃபுக்கு போவதற்கு முடிவெடுத்தாங்க என்றால், ரசூலுல்லாஹ் ஒரு தாயி, நான் விலையும் கொள்ளணும்னாங்க, ஒரு தாவா களத்தில் ஈடுபடுற ஒரு தாயி ஒரு இடத்துல முயற்சி பண்றான்னு சொல்லுங்க. அந்த இடத்துல அவர் முடியுமான எல்லா வேலைகளையும் செஞ்சு பார்க்கிறாரு. இதுக்கு மேல இங்க முன்னேற்றம் உண்டு விளங்குதில்லை என்றால் அங்கனைக்கே இருந்தவட்ட காலத்தை கடத்தக்கூடாது. அவர் இன்னொரு இடத்துல முயற்சி பண்ணணும், இன்னொரு இடத்துல முயற்சி பண்றதுக்கு அவரை இறங்கணும். சில நேரத்தில் அந்த இடத்தை பத்தி அங்க மனுஷர் வரமாட்டாங்கன்னு நினைச்சாலே ஒரு போகணும். ஒரு தாய் வந்து மக்கள் எனக்கு மாலை போட்டு வரவேற்பாங்க, ஆதரவெல்லாம் தருவாங்கன்னு தெரிஞ்ச பிறகு தான் ஒரு இடத்துக்கு போய் தௌவா செய்யணுன்றது இல்லை. இங்கே செஞ்சுட்டோமா, இவனோ நல்லா பண்ணினோமா, அடுத்த இடத்துக்கு நாங்கள் போகணும், என்ற கடமை அங்கே கொண்டு போய் எத்தி வைப்பது. அங்கே எனக்கு ஆதரவு வருமா வராதா, வராமல் இருக்கும் என்று நான் எதிர்பார்த்தாலும் கூட என்ற கடமை எத்தி வைப்பது. முயற்சி பண்ணுவோம், கிடைச்சா நல்லோம். அந்த பின்னணியில தான் ரசூலுல்லாஹ் போனாங்க. ஏன்னா ஷேக் அபுல் ஹசன் நதி ஒரு அழகான செய்தி சொல்றாரு. இதில் என்னண்டால், ரசூலுல்லாஹ் இப்னு மக்கத்தல் வாஇ அவர் அப்படித்தான் சொல்றார். ரசூலுல்லாஹ் வந்து ஒரு மடையன் அல்ல, மக்காவின் மிக அறிவுள்ள ஒரு மகன். ரசூலுல்லாஹ் தாயிஃபுக்கு போவதற்கு முடிவு செய்யக்கொள்ளே ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும், சில நேரத்தில் அவங்க என்னை எதிர்ப்பாங்க, சில நேரத்தில் நான் மக்காவாசி என்பதற்காக எதிர்ப்பாங்க, வேறொன்றும் இல்லை, மக்காவிலிருந்து வந்தான் என்பதற்காக என்னை எதிர்ப்பாங்க. ஆனாலும் ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, பேச்சு சொல்லுவோம். சில நேரத்தில் சரி வந்தா வரும், ஒன்று முயற்சி ரிஸ்க் எடுக்கணும். தவானா அப்படித்தான், என்ற பொறுப்பொன்றுக்கு பேச்சு சொல்லுவது. ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ என்று நினைத்தாலும் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற எதிர்பார்ப்போட முயற்சி பண்ணணும். ரசூலுல்லாஹ் போனாங்க. இல்லாட்டி தாயிஃப் வாசிகள் இருக்கிறாங்களே, எங்களுக்கு நல்லா தெரிஞ்ச உண்டு தான், எங்களோட ஊர்களையும் பார்க்கலாம், அவங்களுக்கு எங்களோட நாட்டிலையும். ஒரு நாட்டில் பிரதானமான பெரிய ஊர்களுக்கு இடையில ஒரு போட்டி ஒன்று இருக்கும், நானா நீயாண்ட ஒரு போட்டியாக இருக்கும். சாதாரணமாக எங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் கொழும்பாள்கள் இப்படின்னா நாங்கள் காலியாக்கள் சும்மா இல்லைன்னு மாதிரி எல்லாம் பேசுகிறேன். நாங்கள் காலியாக்கள்னு சும்மா இல்லை அப்படி பேசுகிறேன். கண்டியாக்கள் அப்படின்னா காலியாக்கள் அப்படி இல்லைன்னா பேசுகிறேன். அந்த சிட்டிகளுக்கு இடையில், நகரங்களுக்கு இடையில் நானா நீயாண்ட ஒரு போட்டி இருக்கும்.
இந்த நகரத்தை சேர்ந்தவர்கள் பெருசா, இந்த நகரம் அவங்களுக்கு இடையில ஒரு போட்டி ஒன்று இருக்கும். நீங்களா பெருசு, நாங்களா பெருசுன்னு. இந்த போட்டி மக்காவுக்கும் தாயிஃபுக்கும் இடையில இருந்துச்சு. ஏன்னா தாயிஃபில் இருந்தவர்கள் செல்வந்தர்கள், மக்காவில் இருந்தவங்க குறைஷிகள். தாயிஃபு வாசிகள் அந்த பணத்திமிரல அந்த செல்வந்த அமைப்பில் அவங்க மக்காவோட எதுக்கும் ஏட்டிக்கு போட்டியாக தான் நிற்பாங்க, ஏட்டிக்கு போட்டியாக தான் நிற்பாங்க. மக்காவில் ஒரு பெரிய சிலை இருந்துச்சு ஹுபல், மக்காவில் பெரிய ஒரு சிலை இருக்குதா, அதுக்கு போட்டியாக தாயிஃபில் நான் நினைக்கிறேன் லாத்துன்னு சொல்லி பெரிய ஒரு சிலையை கட்டினானுங்க. இயல்பாகவே தாயிஃபுக்கும் மக்காவுக்கும் இடையில ஒரு போட்டி, நானா நீயாண்ட அந்த நகரங்களுக்கு இடையிலான போட்டி மாதிரி. ரசூலுல்லாஹ்வுக்கு நல்லா தெரியும், நான் தாயிஃபுக்கு போனால் சில நேரம் இந்த மக்காவிலிருந்து வந்தேன் என்பதற்காக சில நேரம் என்னைய ஏற்றுக்கிற மாட்டாங்க. ஆனாலும் முயற்சி பண்ணணுமே, அடுத்த ஊர் அதுதான், இனிமே நான் போகத்தான் ஓணும், சில நேரம் சரி வரலாம். அப்போ ரசூலுல்லாஹ் தாயிஃபுக்கு போகிறதாக முடிவெடுக்கிறான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாயிஃபுக்கு போனதுக்கான காரணம் ஒன்று, அந்த மக்களுக்கு தாவாவை எத்தி வைக்கணும். அடுத்தது சில நேரத்தில் அங்கே எந்த தாவா வெற்றி அளிக்கும் என்றிருந்தால் அந்த ஊர் மக்களோட ஆதரவு எனக்கு கிடைக்கும். மக்கா மக்களின் ஆதரவு பெரிய அளவில் கிடைக்கல, எனவே அந்த ஊர் மக்களுடைய ஆதரவும் பாதுகாப்பும் கிடைச்சா இந்த தௌவாவுக்கு அது நல்லா இருக்கும். எனவே ரசூல்லா தனிய ஸைத் இப்னு ஹாரிஸாவை மட்டும் கூட்டிக்கிட்டு கால்நடையாக தாயிஃபுக்கு போகிறாங்க. தாயிஃபுக்கு போனால் அப்போ தாயிஃபுக்கு போய்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த தாயிஃபோட சகீஃப் கோத்திரத்தின் முக்கியமான தலைவர்கள் எல்லாரையும் சந்திச்சாங்க. அதில் குறிப்பாக 3 பேர் இருந்தாங்க. அந்த 3 பேரையும் சந்திச்சாங்க. 10 நாள் தாயிஃபில் தங்கி இருந்தாங்க. அந்த 10 நாளில் முக்கியஸ்தர்கள் எல்லாரையும் சந்திச்சாங்க. ஆனால் ஒரு புள்ள தாயிஃபில் இஸ்லாத்துக்கு வரல, ஒரு அடிமை கூட இஸ்லாத்துக்கு வரல, ஒரு வேலைக்காரன் கூட இஸ்லாத்துக்கு வரல. எல்லாருமே கிட்டத்தட்ட தாயிஃபில் சொன்ன பதில்கள், தாயிஃபு வாசிகளுடைய அந்த ரியாக்ஷன் கடுமையாக தான் இருந்துச்சு. மிச்சம் மனசு நோகிற அளவுக்கு, உடல் கூட நோவுற அளவுக்கு மாதிரி தான் ரசூலுல்லாஹ்வுக்கு அவங்க பதில் சொன்னாங்க. ஒத்தன்ட்ட போய் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் இப்படித்தான் உங்களை சந்திக்க வந்தேன், இப்படித்தான் நான் நபியா வந்திருக்கிறேன் அப்படி இப்படின்னு. அவன் இந்த கஅபாட புடவை தொண்டு கையில் இருந்துச்சு. அந்த தாயிஃபு வாசிகளுக்கு மக்கா வாசின்னா கொஞ்சம் போட்டி, மக்கா வாசினா காட்டைலா மாதிரி, சும்மா நாங்கள் பெரிய ஆள் நீங்கள் பெரிய ஆள் மாதிரி. கஅபாட புடவை தொண்டு இருந்துச்சு, அதை கிழிச்சு கொண்டு சொன்னான். ஏன்னா அவனுக்கு அந்த வெறுப்பு மக்காவாசிகளின் மீது. உங்களை அல்லாஹ் நபி அனுப்பியிருக்கிறான் அப்படின்னு கேலி பண்ணினான் ரசூலுல்லாஹ் பார்த்து. இன்னத்தையும் சொன்னான். அவன்கிட்ட போய் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் இப்படித்தான் நான் நபி வந்திருக்கிறேன் அப்படி இப்படின்னு. அப்போ அவன் கேட்டான், இந்த தாயிஃபிலையும் மக்காவிலையும் எவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க, வயசாளிகள் பெரிய தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இந்த தாயிஃபிலையும் மக்காவிலையும் பெரிய ஆட்கள் எல்லாம் இருக்கக்குள்ள அல்லாவுக்கு நீயா கிடைச்ச உனையவா நபியா அனுப்பணும்னு கிண்டல் பண்ணினான் ரசூலுல்லாஹ்வை அப்படித்தான் பண்ணினானுங்க. இன்னொத்தண்டு பேர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அவன் சொன்னான் எப்படி தெரியுமா, உன்னையோட நான் பேச மாட்டேன், என்னையோட நீ பேசாத உனக்கு நான் பதிலும் சொல்ல மாட்டேன். நீ அல்லாவின் தூதராயிருந்தால் உனக்கு ஏசுறது சரியில்லை, நான் உனக்கு ஏசி உன்னை முகத்தில் பாஞ்சு ஏசினால் நீ அல்லாவின் தூதராயிருந்தால் அது சரியில்லை. அப்படி தூதர் அல்லாட்டி நீ பொய்யனோட பேச நான் ரெடி இல்லைண்டான். இப்படித்தான் ரசூலுல்லாஹ்வை நோவின பண்ணினானுங்க. எந்த அளவுனா தாயிஃபில் வெத்தி அளிக்காத அந்த பின்னணியில் ரசூலுல்லாஹ் திரும்பி வர போகிறாங்க. தாயிஃபில் அந்த வசதியானவனுங்க முதலாளிமார் அடிமைகளையும் போக்கிரிகளையும் இந்த குண்டர்களையும் தூண்டி விட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு கற்களாலையும் அந்த இதுகளாலையும் அடிக்க வச்சாங்கன்றதே மிக பிரபலமாக வரலாறுல வந்திருக்குது. அது மிக சஹீஹான வலுவான ஆதாரங்களை வராவிட்டாலும் கூட அது நடந்துறதுக்கு மிச்சம் வாய்ப்பு இருக்குது. அது மிக பிரபலமாக சொல்லப்படும் உண்டு. ரசூலுல்லாஹ் திரும்பி வரும் பொழுது ரோட்டுகளில் அடிமைகளும் வேலைக்காரன்களும் கண்டவனுகள் எல்லாம் இருந்து கொண்டு இந்த முதலாளிமார்கள்ட்ட தூண்டுதலின் காரணமாக ரசூலுல்லாஹ்வுக்கு ஏசினானுங்க, கிண்டல் அடிச்சானுங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு கற்களால் அடிச்சானுங்க, கால்கள் கூட ரசூலுல்லாஹ்ட காயப்படும் அளவுக்கு. உண்மையிலே இந்த தாயிஃபில் மிக கடுமையான ஒரு மிக மோசமாக நபியை நடத்தியதும் மிக கேவலமாக ரசூலுல்லாஹ்வை நடத்தவங்க முனைந்ததும் நடந்திருக்கலாம்ன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் தெரியுமா, சஹீஹ் புகாரில் ஒரு ஹதீஸ் வருது. அந்த ஹதீஸை பார்த்தா விளங்குது ரசூலுல்லாஹ் மிச்சம் கஷ்டப்பட்டாங்க தாயிஃபில்னு சொல்லி. ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் உஹது யுத்தத்துக்கெல்லாம் போறோம், இதெல்லாம் உஹது யுத்தத்துக்கெல்லாம் போறோம் கேட்குறாங்க. யார் ரசூலுல்லாஹ் உஹதை விட ஒரு கஷ்டமான நாளை நீங்கள் சந்திச்சிங்களான்னு சொல்லி, உங்களோட தவா பயணத்தில் உஹதை விட கஷ்டமான ஒரு நாள் உங்களுக்கு வந்துச்சான்னு கேட்குறாங்க. ஏன்னா உஹதில் அவ்வளோ கஷ்டமே, தனக்கு நெருங்கிய தோழர்களை இழந்தாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு அடிபட்டுச்சு, பல்லொடைஞ்சிச்சு, காயம் பட்டுச்சு, கடுமையான மனவேதனையும் உடல் வேதனையும் வந்துச்சு ரசூலுல்லாஹ்வுக்கு. அந்த அளவு உஹதில் இந்த கஷ்டப்பட்டாங்க ரசூலுல்லாஹ். அப்போ ஆயிஷா நாய் கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் இந்த உஹதில் இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க தானே, இதை விட கஷ்டமான நாள் அவங்களுக்கு வந்துச்சான்னு கேட்குறாங்க. அப்போ ஆயிஷா நாய்கிட்ட நினைவு எப்படின்னா, இவ்வளவு நாளும் நடந்ததில் ஆக கஷ்டம் இந்த உஹது தான், அது மாதிரி நடந்திருக்க ஏழாண்டு மாதிரி நினைச்சாங்க. ரசூலுல்லாஹ் அப்படித்தான் கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆயிஷா இந்த மக்களுக்கு நான் தௌவா செய்யக்குள்ள பல இன்னல்களுக்கு முகம் கொடுத்தேன், ஆனால் அதில் நான் மிச்சமே கவலைப்பட்டது எப்போ தெரியுமா, அகபாவுடைய நாள். தாயிஃபில் அகபான்ற இடத்துல
இப்னு அப்தி அலின்னு சொல்ற அந்த சகீஃப் தலைவன், அவனை போய்த்து நான் சந்திச்சு அவனுக்கெல்லாம் தௌவா கொடுத்தேன். அவன் எனக்கு நல்ல பதில் தரல. அவங்க என்னைய நல்ல பதில் தராம என்னைய நடத்தினாங்க. அது உஹுதை விட எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னாங்க. அப்ப இதை பார்த்தா விளங்குது, உஹதில் காயப்பட்டாங்க, நண்பர்களை இழந்தாங்க, கடுமையான கஷ்டப்பட்டாங்க. அதை விடவும் ரசூல்லா நொந்தாங்க தாயிஃபில். ரசூல்லா சொன்னாங்க, அதை விடையும் எனக்கு நான் நொந்த இடம் தாயிஃப்னு சொன்னாங்க. அப்ப தாயிஃபில் மிக மோசமாக அல்லது மிக கெட்ட முறையில் அந்த காபிர்கள் நடந்து கொண்டார்கள் என்பது நல்லா விளங்குது. இதன் மூலமாக ரசூல்லா சொல்றாங்க, தாயிஃபில் நான் முயற்சி பண்ணிட்டு எந்த ஒரு பயனும் அளிக்காம கடுமையான கவலை அவனை நடத்தின மாதிரி அந்த கவலையில நான் திரும்பி வந்து கொண்டிருக்கும் பொழுது ரசூல்லா சொல்றாங்க, கர்னுல் மனாசில் என்ற இடம், தாயிஃப்ல போனவங்களுக்கு தெரியும், தாயிஃப் பக்கத்தால மக்காவுக்கு உம்ராவுக்கு வரவங்க இஹ்ராம் கட்டுற இடம் தான் அது. கர்னுல் மனாசில், அதாவது கர்னு சாலிப்னு சொல்லுவாங்க. ரசூல்லா சொல்றாங்க, அன்னைக்கு நான் கவலையோடு வந்து கொண்டிருக்கிறேன். வந்து கொண்டு இருக்கும் பொழுது எனக்கு மேலால் ஒரு மேகம் ஒன்று நிழல் கொடுத்துச்சு. மேகம் ஒன்று நிழல் படுது எனக்கு. நான் அண்ணாந்து பார்த்தேன், அந்த மேகத்தில் ஜிப்ரீல் இருந்தார். ஜிப்ரீல் என்னைய பார்த்து சொன்னாரு, முஹம்மத், நீங்க தௌவா செய்ய போய்த்து உங்களோட ஆக்கள் உங்களை நடத்தின மாதிரி தெரியும் அல்லாவுக்கு. அல்லாஹ் மலைகளுக்கு பொறுப்பான மலக்கு அனுப்பி இருக்கிறாங்க, வந்திருக்கிறார் அவருக்கு நீங்க ஆர்டர் பண்ணுங்க, அவர் நீங்க சொல்றதை செய்வார்னு சொல்லி. இப்போ மலக்குல் ஜிபால், மலைகளுக்கு பொறுப்பான மலக்கு ரசூலோட பேசினார். ரசூலாட்ட கேட்டாரு, முஹம்மத், உங்களோட மக்கள் உங்களை நடத்தின மாதிரி தெரியும், நீங்க உங்களுக்கு புரியும்டா சொல்லுங்க. மக்காவில் இருக்கும் பெரிய மலைகள் 2 இருக்குது. அந்த அஹ்ஷபானி என்று சொல்றது அபு குபைஸ் மலையும் அதற்கு நேர் எதிராக இருக்கிற குஐகியான் மலையும். இந்த 2 மலைகளையும் ஒன்றோடு சேர்த்து உங்களை எதிர்த்து உங்களை நோவினப்படுத்தி இந்த கூட்டத்தை அப்படியே நசுக்கி அழிச்சு போடவான்னு சொல்லி மலக்கு கேட்கிறாரு. இங்கதான் அந்த ரசூலுல்லா இருக்கிறாங்களே, நபியுர் ரஹ்மா, அவர்கள் கருணையின் நபி, ரசூல்லா அன்பின் நபி, மக்களுக்கு நேர்வழி காட்டணும்னு வந்த நபி, மக்கள் நேர்வழி பெறணும்ங்கிறதே தான் அவங்களுடைய இலக்கு. உண்மையிலே ஒரு சராசரி மனுஷன் நானும் நீங்களுமா இருந்தால் ஊருக்கு போய் இப்படியெல்லாம் தௌவா பண்ணி உண்மையை சொல்லி, உண்மையை ஏற்றுக்கொள்ளாட்டியும் பரவாயில்ல, எங்களை கேவலப்படுத்தி அல்லது மோசமாக நடத்தி இப்படியெல்லாம் பண்ணினதன் பின்னாலே இவனு இருக்கிறத விட அழிஞ்சு போனா தான் நல்லோம். தனிப்பட்ட முறையில் மனசுக்கு கடுமையான நோவு, அந்த கூட்டத்தின் மீது கடுமையான வெறுப்பு வரும். சராசரி ஒரு மனுஷன் அப்படித்தான் இருக்க போறான். நானும் நீங்களுமா இருந்தா மிச்சம் சந்தோஷப்படுவோம். அந்த நேரத்தில் 2 மலையில 4 மலையை சேர்த்தாதவனை நசுக்கி போடுங்க மாதிரி. ஆனா ரசூல்லா ஒரு தாயிடம் என்றைக்குமே இருக்க வேண்டியது முக்கியமா இத மாதிரி கட்டங்கள்ல தான் மிக தஅவாவுல தேவைப்படும் சில குணங்கள் இருக்குது. அது சில சிக்கலான கட்டங்கள், அது கட்டாயம் இருக்கணும். இது மாதிரி கட்டங்கள் அது மிச்சமா வரணும் தஅவாவுல. ரசூல்லாவை பாருங்க, இதுக்கு மேல நொந்து போறதுக்கு இடமே இல்லை. அந்த அளவுக்கு தன்னை மோசமாக நடத்திய மனம் நொந்திருக்கிற நேரத்துல அல்லாவின் மலக்கு வந்து கேட்கிறாள். சும்மா இல்ல, தண்டனை சும்மா போலீஸ் கேட்கல, ஒரு அரசியல்வாதி கேட்கல, அவனுக்கு ஒரு பாடம் படிப்பிக்க வாண்டு அல்லாவின் மலக்கு கேட்கிறாரு. அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான், சொன்னா உடனே செய்வாரு. ஆனா ரசூல்லா அந்த அளவு இக்கட்டான மனம் நொந்திருக்கும் நேரத்தில் கூட ரசூல்லா சொன்னாங்க, வானாம் இவங்களை அழிக்க வானாம்னா. எனவே நபியுர் ரஹ்மான் சொல்ற கருணையின் நபி ரசூல்லா தஅவாவில் தஅவா களத்தில் இருப்பவர்களுக்குள்ள மிக முக்கியமான ஒரு மனக்கட்டுப்பாட்டுக்குள்ள இடம் உண்டு தான் இது. அதுல ரசூல்லா மிக சிறந்த முன்மாதிரியா இருந்தாங்க. யுத்தம் செஞ்சாங்க, ஆட்கள் யுத்தத்தில் கொல்லப்பட்டார்கள். தவிர்க்க முடியாத நேரத்தில் தான் யுத்தம் செஞ்சாங்க. யுத்தத்துக்காக யுத்தம் செய்யல, மக்களை வாழ வைக்கவும் அவர்களுக்கு நேர்வழி கொடுக்கவும் தான் ரசூலா முயற்சி பண்ணினாங்க. அதுக்குத்தான் தண்டம் எல்லா வேலையும் பண்ணினாங்க. ஆக அதை தவிர்க்கவே இயலாது. தஅவாவுக்கு தடையாயிருக்கிறாங்க இவர்கள் இருக்கிறதுனால, இதுக்கு மேல வேலை இல்லைன்னு மாதிரி ஒரு நிலைமை வரும் பொழுதுதான் அவர்களுடன் யுத்தம் செஞ்சு அதுல மக்கள் கொல்லப்பட்டாங்க. மற்றபடி கொல்லுவதற்காக வந்த நபி அல்ல. தாயிஃப் வாசிகளுடைய விஷயத்துல அப்ப மட்டுமில்ல, ரசூல்லா தன்னை எதிர்த்த மக்கள் விஷயத்துல ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்கா வெற்றிக்கு பின்னால தாயிஃபை முற்றுகையிட்டாங்க. நான் சம்பவத்தை நாங்க பின்னுக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அந்த நேரத்தில் பல நாள் முற்றுகையிட்டு அப்பையும் தாயிஃப் வாசிகளால கடுமையான தாக்குதல் நடந்துச்சு. அப்ப ஒண்ணுமே நடக்குதில்லை. கடைசியா திரும்பி வரதான் முடிவு. அப்ப கொஞ்சம் முஸ்லீம்கள் ரசூல்லாட்ட சொன்னாங்க, யார சொல்லா இவ்வளவு நாளா முற்றுகையிட்டும் இவனுங்க அடங்கல்ல, இவனுங்க வாரானுகளும் இல்லை அடங்குறானுகளும் இல்லை, உதுஉ அலா சகீஃப்னாங்க. யார சொல்லா இவனுங்களுக்கு எதிராக அல்லாஹ் கிட்ட துஆ கேளுங்க. அப்பையும் ரசூல்லா சொன்னாங்க, வேணாம், அவங்க முஸ்லீமாக எனக்கிட்ட வாரதை நான் விரும்புறேன்னாங்க. அந்த ரசூல்லா இந்த தாயிஃப் விஷயத்துல இந்த நிலைப்பாடு மிக முக்கியமானது. தஅவாவுல ரசூல்லா அந்த அளவுக்கு தஅவாவுல கருணையா இருந்தாங்க, மனக்கட்டுப்பாடா இருந்தாங்க. மக்களின் மீது அன்புக்காக தான் தௌவா செஞ்சாங்க. தன் கூட்டத்தின் மீது அன்பு வைத்து அவங்க வரணுமேங்கிற ஆசைக்கு தான் ரசூல்லா தௌவா செஞ்சாங்க. உண்மையிலே தாயிஃப்ல இப்படி நடந்ததெல்லாம் முடிஞ்சதன் பின்னால
தாய்ப்புல இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்பி வரும்பொழுதே மக்காவுக்கு வருவதற்கு முன்னால் சில சம்பவங்கள் நடந்துச்சு. அதுகளை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடங்களை பார்ப்போம். நேரமும் கொஞ்சம் கூடுதலாகவும் பேச்சிருக்கணும்னு நினைக்குது எனக்கு. இதோட முடிச்சுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது